மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. தம்பி வேற பாத்திருக்கியா? என்ன கூட்டம் என்ன கூட்டம்டா. நேரத்தில் 2 முதல்வர் கேண்டிடேட்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதல்வர் மு க ஸ்டாலினும், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு வியாசர்பாடி கலை அறிவியல் கல்லூரியில விஜயும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? எல்லாருக்கும் வணக்கம். இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. சக்தி திமுக தான் காரணம். சார் நான் வேலுமணி பண்ணல சார், சொல்லுங்கடா. இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலனா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. கேக்குறேன், இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் தீய சக்தி திமுக ஆட்சியில நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? நெக்ஸ்ட்ன்றலப்பா. ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. தோக்க போறோம் தெரிஞ்சுட்டு ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு. வேல்முருகன் போயிட்டாரு. வரும் தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்தார். இனிமே இவன் சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியது. இப்ப திமுக தோத்துற போகுது இந்த எலெக்ஷன்ல. பிறகு என்ன சொல்லணும்? ஐயா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லணும். ஆனா அந்த கட்சியில இன்னொரு முன்னாள் முதல்வர் இருக்காரு. அவர் 3 வாட்டி முன்னாள் முதல்வர், ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள். நேகன் சொன்னாரு, இந்த 2026 எலெக்ஷன்ல அடிக்கிற அடியில நடிகர்கள் வரவே கூடாதுன்னு. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. யாரடா சொல்றான்னு பார்த்தா ஐயா கமலஹாசன் தான் சொல்லியிருக்கிறாரு. வரும் தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். சக்தி படம் காங்கிரஸ் பயமுறுத்தலாம் எடுக்கல, தாவேக்காக தான் பயமுறுத்த முடியும்னு பார்த்தாங்க. படம் 2 நாள் கூட ஓடல. அடுத்த 2ஆம் நாள் டெல்லியில போய் பொங்கல் கொண்டாடுறாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. 1000 வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். ஒரு 103 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் மட்டும் கட்டியிருக்கு இந்த அரசு அந்த குழந்தைகளுக்கு. பராசக்தி படத்தோட கலெக்ஷன் வேற 51 கோடி ரூபாய். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா உங்களுக்கு எதிரான குற்றம். மணிப்பூரை கேளுங்க, உத்தரப்பிரதேச கேளுங்க, நான் சொல்றேன் அதையும் கேளுங்க, எங்க நாங்குநேரியும் கேளுங்களேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளானே தேவையில்லை. அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்னு சொல்லுவாங்க, அடிக்கிறது தான் பிளான். சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காடிய. இந்த மதம், அந்த ஜாதி, இந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிரான ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. 2026 வெல்ல போகுது மக்கள் சக்தி. மக்கள் சக்தி விஜயுடன் இருக்கிறது. நாளைய முதல்வர் இன்றைய எங்களின் தளபதி விஜய். களத்தில் சந்திப்போம். மை டியர் அங்கிள், கேக்குதா?